ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் குடிபாட்டு கோயிலான ஐயர்மலையில் வந்து சித்திரை திருவிழா நடக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பல்லாக்கு வரும். நாளைக்கு மார்னிங் தேர் இழுப்பாங்க. நாங்கள் நைட்டு 8 o'clock மேலே தான் கிளம்புனோம். கோவில் போகிறதுக்கு முன்னாடி பெட்ஷீட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு போகலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சமைக்கிறத விட வீடு க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையை விட பேசாமல் சமைச்சிட்டு போயிடலான்னு இருக்குது. ஹாலு, கிச்சனு, ரூம்ஸு, அப்புறம் சாமி ரூமு, மாடி படிக்கட்டு, அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மூவி பார்க்குற டைம் ஆகிடுது. பத்தாததுக்கு வீட்டுக்கு வெளியேயும் நிறைய புல் முளைச்சிருந்தது. அதையும் களை வெட்டி வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வீடு க்ளீன் பண்ணுறதுனால என்னோடய மாமியார் வந்து சமைச்சிட்டாங்க. நீங்களும் இப்படி தான் கோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மாமியார் வந்துட்டு சமையல் முடிச்சிட்டாங்க. அதனால் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னோடய மாமியார் வந்துட்டு புகையில வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்காக சந்தைக்கு போயிட்டு 8 o'clock தான் வந்தாங்க. லாஸ்ட் இயர் ஈவினிங் 6 o'clockலாம் கோவிலுக்கே போயிட்டோம். ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும். ஆனால் இந்த டைம் லேட்டாக போனதுனால கார் பார்க்கிங் வந்து கோவில் பக்கத்தில் கிடைக்கல. கோவில்லேருந்து ஒரு 1/2 kilometerக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிது. நைட்டு வந்து கோவில் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு பல்லாக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் தேர் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மண்டபத்துலேயே நைட்டு அதுக்கப்புறம் காலையிலையும் சாப்பாடு போடுவாங்க. நைட்டு வந்து சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல் போட்டாங்க. இந்த மண்டபம் அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறது இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா ஆண்டாள் சீவல் இருக்குல்ல, அதோட ஓனர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கள் பாப்பா நல்லபடியாக பிறந்தா முடி காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க. முடி காணிக்கை கொடுத்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என்னோட நாத்தனாரோட ஹஸ்பண்டும் வந்துட்டு கிரிவலம் போனாங்க. இந்த மண்டபத்துக்கு மாடியிலையும் வந்துட்டு படுத்துக்கலாம். அப்போ தான் தேர் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பல்லாக்கு பார்க்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே தான் படுத்துருந்தோம். லேட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல்லாம் வந்துட்டே இருந்தாங்க. இந்த கோவிலில் வந்துட்டு மலைக்கு மேலே வந்துட்டு சிவன் வந்து ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருக்காங்க. அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா சுரும்பார் குழலி அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருக்காங்க. கீழே வந்து கருப்பண்ண சுவாமி இருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சித்திரை திருவிழா. பக்கத்திலேயோ யாரும் குழந்தைகளை